ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ சந்தோஷப்படும்படியாக நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன். அதற்காக தான் இந்த வராகி அம்மா என்னுடைய கையை தொடச் சொன்னேன். என் செல்லமே, என் கரத்தை தொட்ட உன் கரத்தில் உனக்கான வெற்றி செய்தி வந்து சேரப்போது. இத்தனை காலமாக உன் பிரச்சனைகளுக்கு எதெல்லாம் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அது அத்தனையையும் சரி செய்ய போகிறேன். நீ இத்தனை நாட்களாக இழந்ததை விட இப்போது மிக பெரிதானதும் அதிகமானதும் பொக்கிஷமானதும் உன்னை நோக்கி வந்து சேரும். நீயும் இன்னும் முன்னேறி மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. நம்பிக்கையோட நான் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் நீ கேட்டினா இனி நடக்க போகிற நல்லதையெல்லாம் நீ அனுபவித்து மகிழ்ந்து வாழலாம். என் செல்லமே, எப்போவுமே என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கவங்களையெல்லாம் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. நீ என் மேலே உண்மையான பக்தி செலுத்தும் போது உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நிச்சயமாக சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். எப்போவுமே நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? உன் எண்ணம் போல தான் வாழ்க்கை. நீ எதை யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு. நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் இன்னும் செல்வம் வந்து சேரும். ஏழ்மையையும் வறுமையையும் கஷ்டத்தையும் பற்றி சிந்தித்து யோசனை செஞ்சினா மறுபடியும் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் தான் உழண்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப. அதனால் இப்போ இந்த நிமிஷமே முடிவு செய். வாழ்க்கையில் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம இனிமேல் நல்லதையே நினைக்கணும்னு இந்த நிமிடமே முடிவெடுத்து எப்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்க பழகு. வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும், கெட்டது நடக்கட்டும், கஷ்டம் வரட்டும், துன்பம் வரட்டும், மகிழ்ச்சி வரட்டும், ஆனால் எப்போதும் நீ உன்னுடைய எண்ணங்களில் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக வாழ்வோன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழணும். என் செல்லமே, ஒரு முக்கியமான காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு என்கிட்ட வேண்டி கேட்டிருந்தாய் அல்லவா? அதை தான் இப்போது உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன்னு ஆசி வழங்குவதற்காக உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய திறமைக்கும் உன் தகுதிக்கும் ஏற்றாற் போல உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கிடைச்சே தீரும். நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் செல்லமே, நீ வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்காக எப்போது மனம் வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்போதே எல்லாத்தையும் மன்னிச்சு உனக்கு துணையாக இருந்து உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாற்றணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமேல் வாழ்க்கையில் மறுபடியும் தவறு செய்யக்கூடாது, தப்பான விஷயங்களை யோசித்து தவறான வழியில் போகக்கூடாதுன்னு முடிவெடு. நீ எடுக்கும் முடிவுகளில் எல்லாம் எப்போதும் போல உறுதியாக இருக்கணும். என் செல்லமே, உன் மனசில் உனக்கு எந்த குழப்பமும் வேணாம். நிறைய திறமைகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையாமல் தானே இத்தனை காலமாக கஷ்டப்பட்ட. இப்போது உன் திறமையை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை வந்து சேரப்போகுது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன்னை சிறப்பாக ஜெயிக்க வைக்க போகிறேன். நீயும் தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. நீ நலமாய் வளமாய் வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். என் செல்லமே, இப்போது நீ சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கிறத பார்த்துட்டு தான் உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி நீ நினச்ச விஷயத்த வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும்னு உன்னை தேடி ஓடி வந்தேன். இப்போ என்ன, நீ நினச்ச சில விஷயங்கள் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்குதுன்னு தானே வருத்தப்படுற? நீ நினச்சது தள்ளி போனாலும் அதை தாமதமாக்காமல் கூடிய சீக்கிரமே சிறப்பான நல்ல நிகழ்வாக உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கு வழிகாட்டியாக நான் எப்போதும் இருப்பேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே போதும். நீ செய்கிறதெல்லாம் சரியா தவறான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரல. நீ செய்கிறது சரியா தவறான்னு தெரிஞ்சுக்கணும்னா
உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் நல்லா கவனித்து பாரு. அதே போல் நீயும் எப்போதும் நேர்வழியில் மட்டும்தான் போகணுமே தவிர தவறான வழியிலையும் தப்பான செயல்களிலும் இறங்கக்கூடாது என் செல்லமே. இந்த வராகியம்மா நானும் ஒரு தாயாக இருந்து உன்னை கண்டிப்பாக வளர்த்து வழிநடத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேனே தவிர ஒருபோதும் நீ தப்பான விஷயங்களை செய்யவும் தவறான வேலையில் போகவும் விட்டுட மாட்டேன். எப்போவுமே என் பிள்ளையாகத்தான் நீ இருக்க போகிற. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு நான் நிச்சயமாக வழிகாட்டுவேன். நீயும் நிச்சயமாக ஜெயிக்கும்படி எல்லா வகையிலும் இந்த வராகியம்மா உனக்கு உதவியாக இருப்பேன். எப்போவுமே உன்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கையை மட்டுமே உயிர் மூச்சாக வச்சுக்கிட்டு வாழ பழகு. எந்த விதமான வீழ்ச்சியிலும் சூறாவளியிலும் நீ மாட்டிக்கும்பிட்டு முழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போவுமே யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வராகியம்மா அல்லது வஜ்ரகோசம்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும். இம்மையிலும் மறுமையிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றிடுவேன். உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் கவலை எல்லாமே இன்றோடு தொலைஞ்சு போகும். நான் உன் கூட இருந்து நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். நான் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு எனக்கு எந்த விதமான அழைப்பும் நீ கொடுக்கணும், எந்த விதமான கதவையும் திறந்து வைக்கணுன்ற அவசியமில்லை. ஏன்னா எனக்கு எந்தவித உருவமோ நிறமோ கிடையாது. எப்போதும் எங்கும் எல்லா இடங்களிலும் காற்றை போல நான் வசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை நம்பி நீ முழுவதுமாக என்னை சரணடைஞ்சா மட்டும்தான் நான் காற்றாக உன்னை நோக்கி வர முடியும் என் செல்லமே. அப்படி இல்லைனா நீ என்னை வணங்காமல் என் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருந்தினா நான் உன் வீட்டு வாசல் வழியாக மட்டும்தான் என்னால் வர முடியும். முதல்ல என் மேலே முழு நம்பிக்கை வச்சு என்னை சரணடைஞ்சிடு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நானே பொம்மலாட்டியாக இருந்து நடத்தி வைப்பேன். நீ ஒரு பொம்மையை போல இருக்கும்படி செஞ்சு அந்த பொம்மையை ஆட்டுவிக்கும் ஆளாக நான் இருந்து இதை செய்யக்கூடாதுன்னு உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வைக்கிற வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். செயலும் கடமையும் மட்டும்தான் உன்னுடையது. மற்றபடி எல்லா விஷயங்களிலும் வெற்றியை தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. திடமான நம்பிக்கையோட நீ எந்த செயலை செஞ்சாலும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என் செல்லமே. வாழுகிற வரைக்கும் தான் வாழ்க்கை, கீழே விழுகிற வரைக்கும் தான் மனிதனின் ஆட்டம் என்பதை எப்போதும் புரிந்துகொள். கீழே விழுகாம எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு சாதிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணுன்ற வைராகியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. அதையும் தாண்டி நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சு கீழே விழுந்துட்டனாலும் கூட கீழே விழுந்த விதை எப்படி விருட்சமாய் வளர்ந்து ஆலமரமாய் தலைத்து செழித்து வளர்ந்து மேலோங்கி நிற்கணுமோ அதே போல் கீழே விழுந்த நீ எழுந்து நின்று ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். சோம்பலையும் தூக்கத்தையும் துயில் களைந்து வா. நிச்சயமா இந்த வராகியம்மா உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கு, நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நான் என்ன செய்யணும், யார் மூலமாக எந்த விதத்தில் வந்து உதவி செய்யணும்னு எல்லாத்தையுமே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தினாலே ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் நான் வந்து உன்னை முன்னேற்றி நீ ஜெயிப்பதற்கான உதவிகரமாக இருப்பேன். நிச்சயமாக உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சிடு என் செல்லமே. உனக்காக உன் வாழ்க்கை முழுவதும் வழித்துணையாக நான் இருக்க தான் போகிறேன். அதனால் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட வேணாம். என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி அனைவரும் வியக்கும் வண்ணம் வளமான வாழ்க்கையை தந்து உன்னை வாழ வைப்பேன். உனக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ள நீ இருக்க. அப்புறம் என்ன, உன் வேலைகளையும் உன் தேவைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு உனக்கானதை எல்லாம் நானே உன் விருப்பம் போல நிறைவேற்றி தர்றேன். நீ வாழ்க்கையில் எப்படி வாழணும், என்ன செய்யணும்னு நான் போட்ட திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால்
எதை பற்றியும் யோசிக்காமல் எதை பற்றியும் பயப்படாமல் பயமின்றி முன்னேறிப்போ. இப்போது உனக்கு இருக்கும் தடைகள் எல்லாம், உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகள் எல்லாம் உன் நலனுக்காக தான் நான் செய்கிறேன். எல்லா கஷ்டங்களிலும் உன் விருப்பத்திற்காக, உன் இஷ்டப்படி சில விஷயங்களை நடத்துறதுக்காக தான் நான் சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் பொறுமைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தருவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. நீ என்னை முழுசாக நம்பலைனாலும் நான் உன் கூடவே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ நினச்ச ஒரு விஷயம் நடக்க தாமதமானாலும் கூடிய சீக்கிரம் அதை உரிய நேரத்தில் நல்லபடியாக நடத்தி தர்றேன். எங்கும் எதிலும் எப்போதும் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நல்ல குணத்தையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் தானே. இப்போ நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய முன் ஜென்ம பிறவிகளின் கர்ம வினைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது நீ கஷ்டப்படுறதின் மூலமாக உன் கர்ம பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிக்கிட்டே வருது. கர்ம பலன்கள் உன்னை ஆட்டி படைப்பதால் தான் உனக்கான நல்ல விஷயம் தாமதமாகுதே தவிர நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிற்றக்கூடாது. என்னை முழுவதுமாக நம்பும் பட்சத்தில் யார் கைவிட்டாலும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த ரூபத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன். உன் வீட்லையும் மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நீ எப்போது வேணும்னாலும் என்னை வழிபடலாம். எனக்கு கால நேரம்னு எதுவும் கிடையாது. நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து நான் அங்கே நிற்பேன். உனக்கு பிடிச்சது போல் எனக்கு வெறும் தண்ணி வச்சாலும் சரி, அல்லது என்ன படைச்சாலும் சரி, அதை முழு மனசார நான் ஏற்றுக்குவேன். என்னை வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது. நீ மனசார என்ன நினச்சாலே அது என்னை வழிபடுவதற்கு சமந்தான். என் உருவத்தை மனசார நினச்சிக்கிட்டு உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் சொன்னாலே இந்த வராகியம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுத்துருவேன். நீ எங்கே போனாலும் அங்கே உனக்கு துணையாக நான் உன் முன்னால் வந்து நின்று உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் அடைந்த துன்பங்களையும் நினச்சி மனசு வருத்தப்பட வேணாம். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு காலம் வரப்போகுதேன்னு செல்லமே. வருங்காலத்தில் நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் தைரியமாக எதையும் தாங்கும் இதயத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தில் உன்னை தைரியசாலியாக பலமுள்ளவனாக பக்குவப்படுத்துவதற்காக தான் எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்தேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா விஷயங்களையும் இனி நீ சந்தோஷமாக மன நிம்மதியாக எதிர்கொள்ளும்படி நல்லபடியாக அனைத்தையும் நடத்தி முடிக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா உன் கற்பனைகளையெல்லாம் நிஜமாக்கி காட்டுவேன். நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் நானே செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்கிறத விட்டுடாத. என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தருக்கு நீ அன்னதானம் செஞ்சால் கூட அதன் மூலமாக உன் தலையெழுத்து நல்லா உனக்கு அமையும்.